ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிபடி, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்னையில் ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க ரெட்டேரி சந்தையினுடைய என்ட்ரன்ஸ் தாங்க வந்திருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு பக்ரீத்துக்கு தேவையான கடைகள், இங்கே அதிகப்படியான கடைகள் வந்து அதர் ஸ்டேட்லேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்தும் அதிகப்படியான கடைகள் வருது. இங்கே உள்ளே போயிட்டு எந்தெந்த கடை எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தோன்னா கர்நாடகா ப்ரீடு முதல் கொண்டு ஆந்திராவில் நெல்லு ஜுடுப்பி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் மயிலம்பாடி, அதுக்கப்புறம் நாட்டுக்குட்டிகள் எல்லாமே பார்த்தோன்னா இந்த சந்தைக்கு அதிகமாக வரும். சென்னை மக்களுக்கு இந்த சந்தை பார்த்தோன்னா ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா ஆடுகள் தேவைப்படும் நண்பர்கள் எல்லாருமே இந்த ரெட்டேரி சந்தைக்கு வந்துடுவாங்க. இந்த சந்தையில் பார்த்தோன்னா ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஏரி அடுத்த பக்கம் அப்படியே டவுனில் பார்த்தீங்கன்னா ரெட்டேரி சந்தைங்க. இந்த சந்தையில் பார்த்தோன்னா அதிகப்படியான ஆடுகள் என்ன ரேட்டில் வேணாலும் வாங்கலாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு 15,000 ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் அங்கே கடாய்கள் விற்குங்க. இந்த சந்தையில் பார்த்தோன்னா பண்ணையில் வளர்க்குற கடாய்கள், அதுக்கப்புறம் பார்த்தா மேய்ச்சல் கடாய்கள் எல்லாமே இங்கே வரும். நம்ம பார்ப்போம் என்னென்ன ரேஞ்சில் கடை இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் தெளிவாக. நிறைய பார்த்தோன்னா கிடாக்களுக்கு கொம்புகளில் வண்ணம் தீட்டி வருது. இது வந்து அழகும் கூட அடையாளமும் கூட. இங்கே எல்லாமே ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. எந்த ஊர் கடைண்ணா? மாவட்டம் வந்தவாசி. எத்தனை கடை கொண்டு வந்திருக்கீங்க? மொத்தம் 55. இன்னும் மொத்தம் 55 கடை கொண்டு வந்திருக்காங்க. வந்தவாசிலேருந்து, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிலேருந்து வந்திருக்காரு. எவ்வளோண்ணா ஒரு கடை? எவ்வளோண்ணா சொல்றீங்க ரேட்டு தோராயமா? 40 35 37 ஸ்டார்டிங் 30 25 எல்லா ரேட்லையுமே வச்சிருக்காருங்க. 20 25 30 40 எல்லா ரேஞ்சிலுமே வச்சிருக்காரு அண்ணன். ஆடுங்களை கிடவை பொறுத்து ரேட் சொல்லுவார். செம்மறி கடாங்க, இது நாட்டு செம்மறி, லோக்கல் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கடாங்க பக்ரீத்து கிட்ட வரதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆடுகள் வந்து ரிட்டையர் சந்தையில் இறங்கி. ஆந்திராவில் வந்து நிறைய ஆடுகள் இறங்கி இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஆந்திராவில் வந்து இறங்கியிருக்கு. ஆடுகள் பார்த்தோன்னா கர்நாடகாவில் வந்து நிறைய வந்துருக்குது. நிறைய கடாய்கள் வந்துருக்குங்க. இந்த முறை வண்டியிலையும் பார்த்தா நிறைய கடாய்கள் வந்து இறங்குது. லோடு வந்தபடியே இருக்குது. கடை எந்த ஏரியாவில் வந்திருக்குண்ணா? எந்த ஏரியாவில் வந்திருக்கு? கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்திருக்குங்க. மயிலம்பாடி முந்தூர்பேட்டை பக்கமா? நாட்டாடுங்க, மயிலம்பாடி. இது மயிலம்பாடி நாட்டாடு, முந்தூர்பேட்டை பக்கத்துல வந்திருக்குது. அண்ணா பார்த்தோன்னா கும்மிடி பூண்டுலேருந்து கொண்டு வந்திருக்காரு ஆடுங்களை. நிறைய கடை கொண்டு வந்திருக்காரு. எத்தனை கடை நம்ம எத்தனை கடை இருக்கு கையில்? 6 கடாவா? 6 கடை கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோண்ணா சிங்கிள்? எவ்வளோண்ணா ரேட்டு? சிங்கிள் வந்து 30,000 சொல்றாரு. என்ன பார்த்தோன்னா சரியான பெரிய பெரிய கடை கொண்டு வந்திருக்காரு லாட்டில். என்ன பிளேஸ்னா? ஓங்கோல் தானே? ஓங்கோல் வந்து வந்திருக்காரு. ரொம்ப பெரிய பெரிய சைஸ் கொம்பு இருக்கிற கடாங்க எல்லாமே நல்ல ஹெவியான கடாங்க. இது எல்லாமே பார்த்தா மேய்ச்சல் இருக்கிற கடாங்க. எல்லாம் பார்த்தோன்னா குண்டூர் ஆடுங்க. எல்லோ கலரில் பவுட்ரு மேக்கிங் பண்ணியிருக்காங்க. மீடியம் பட்ஜெட்டில் இருக்கிறவங்க அந்த கடை வாங்கின்னு போவாங்க. எவ்வளோண்ணா ஜோடி எவ்வளோண்ணா ரேட்டு? 18 1999
சிங்கிள் ஒன்றேண்ணா. ஒரு ஆடு வந்து 19,000 சொல்கிறாருங்க ரேட்டு. அதிக எண்ணிக்கையில் வந்திருக்குங்க. எல்லா சைஸும் கடை இருக்குது. நல்ல வியாபாரம் நடக்குது. என்ன பார்த்தோன்னா பெரிய பெரிய ஆடுகள் வந்து ஸ்டால் போட்டிருக்காரு ரெட்டேரி சந்தையில். பெரிய பெரிய நெல் திருப்பி வந்து ஸ்டால் போட்டிருக்காரு. இங்கே பார்த்தா ஸ்டால் வேணும்னா முன்கூட்டியே சொல்லணுங்க. சொல்லிட்டு வாடகை எடுத்துடணும். வாடகை எடுத்து அண்ணன் ஸ்டால் போட்டிருக்காரு. அண்ணன் எங்கேருந்து வராருன்னு கேட்போம். இந்த கடை இருந்து கேட்போம். எங்கேருந்து வரீங்க சொல்லுங்கண்ணே. பாய் வணக்கம் பாய். வணக்கம் சார். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? வேலூர் வந்து. எத்தனை கடை இருக்குது நம்ம கிட்ட மொத்தம்? இப்போ நம்ம ஒரு 50 கடை கிட்ட. 50 கடை இருக்குது. நேற்று ஒரு 100 கடை எடுத்துட்டு வந்தோம். ஓகே. அது வியாபாரம் பண்ணிட்டு ஒரு 5 கடை மிச்சம் இருந்ததுங்க. சரிங்க. இப்போ மறுபடியும் ஒரு 50 கடை வந்து. இப்போ நம்மளது பண்ணை இருக்குங்களா? நம்மளது நேம்னா பண்ண பேர்? வேலூர்ல ஃபலக் ஷிப் ஃபார்ம். ஓகே, ஃபலக் ஷிப் ஃபார்ம். ஓகேண்ணா. என்ன ரேஞ்சிலேருந்து இருக்கடா ரேட்டு? ஸ்டார்டிங் ரேட்டு நம்ம கிட்ட 40,000 75 1 lakh வரைக்கும் இருக்கு. 1 lakh வரையும் இருக்கு. ஓகே நல்லதுண்ணா. அண்ணா பார்த்தா 40,000 1 lakh வரைக்கும் வச்சிருக்காரு கடை. எல்லாமே நல்ல ஹெவி சைஸ். பார்த்தா நெல்லூர் ஜுடுப்பி ரொம்ப சூப்பராக வளர்த்துருக்காரு. சொந்த பண்ணை இது. ஆக்சுவலாக ரிட்டையர் சந்தையில் பார்த்தா ஒரு ஸ்டால் எடுத்திருக்காரு. ஸ்டால் எடுத்து கிடாக்களை கட்டிருக்காரு. ரொம்ப அருமையாக வளர்த்துருக்காரு கிடாங்களை. இதெல்லாம் பார்த்தா மயிலம்பாடி கடாங்க. மயிலம்பாடி பார்த்தா தெற்கு சைட்லேருந்து திருச்சி, சமயபுரம் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து இந்த கடாங்க வருது. எல்லாமே பார்த்தா மயிலம்பாடின்னு சொல்லுவாங்க. மயிலம்பாடியில் அடிக்கருப்பு. அண்ணா பார்த்தோன்னா ரெட்டேரி சந்தைக்கு நெல்லூர் ஜுடிப்பி கடை எடுத்துருக்காருங்க. நிறைய கடை கொண்டு வந்திருக்காரு. அண்ணங்கிட்ட ஸ்டாக் நிறைய இருக்குது. அண்ணங்கிட்ட கேட்போம் எங்கேருந்து வராரு என்னன்னு கேட்போம். வணக்கண்ணா. நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னா பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் சீட்டம்பட்டு வில்லேஜ். சரிண்ணா. இப்போ நம்ம கிட்ட எத்தனை கடை இருக்குண்ணா? நம்மகிட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கடை இருக்குண்ணா. 30 கடை இருக்கு. எல்லாமே பார்த்தா சூப்பரான கடை இருக்கு அண்ணங்கிட்ட. நீங்கள் ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தா என்ன ரேட்ல இருந்து? 20 to 30 இருக்குண்ணா. 20,000 30,000 இருக்கு. அண்ணா கடை கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்காருங்க. சும்மா லுக்கு அருமையாக இருக்குது. எல்லா கடாவுமே ரிட்டையரி சந்தைக்கு வந்திருக்காரு. ரேட் நல்ல ரேட்டு சொல்கிறாரு. அருமையாக இருக்கு. கடாங்க எல்லாமே பார்த்தா நல்லா ஷோ கடை மாதிரி இருக்குது. அருமையாக இருக்குது. அண்ணா மொபைல் நம்பர் கேட்குறேன். மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ணா உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. 7339. ஓகே. 242487. ஓகேண்ணா. சரியான குட்டிங்க. அதிகப்படியான குட்டி வருது. அண்ணா வணக்கண்ணா. நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா? திருவண்ணாமலேருந்து வரோம். எத்தனை குட்டி இருக்கு நம்மகிட்ட மொத்தம்? நம்மகிட்ட ஒரு 110. 110 குட்டிங்களா? இப்போ நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துருக்கு? 30,000 இருக்கு. ஸ்டார்டிங் 30,000மா? சரிண்ணா. உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. சொல்கிறேன் நம்பர் சார். 94. ஓகே. 87. 62. 77. 50. சரிண்ணா. அண்ணா பார்த்தா ரெட்டேரி சந்தைக்கு கிடாக்களை கொண்டு வந்திருக்காரு. அண்ணா கேட்போம் எங்கேருந்து வராரு, எத்தனை கடை கொண்டு வந்திருக்காருன்னு கேட்போம். அண்ணா வணக்கண்ணா. திருவண்ணாமலேருந்து வரண்ணா. ஓகேண்ணா. இப்போ எத்தனை கடை கொண்டு வந்திருக்கீங்க? 100 கடை இருக்குண்ணா. 100 கடாவா? இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துருக்குண்ணா? எவ்வளோ ரேட் வரைக்கும் இருக்கும் கிட்ட? 25,000 30,000 வரைக்கும் இருக்கு. 25,000 30,000 வரைக்கும் இருக்கு. சரிண்ணா. உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்க. 95 85. ஓகே. 29 05. ஓகே. 37. சரிண்ணா. இந்த நம்பர் ஃபோன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணால் கடை ஒரு ரீசனபிளாக ரேட் சொல்லி கொடுங்கண்ணா கொஞ்சம். ஓகேண்ணா. அண்ணா பார்த்தா ரெட்டேரி சந்தைக்கு ஆடுகளை கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆடு கிட்ட கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணா கடை கேட்போம் எங்கேருந்து வராரு, எவ்வளோ ரேட்டுக்கு கேட்போம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்கண்ணா? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலேருந்து வரேண்ணா. சரிண்ணா. இப்போ நம்மகிட்ட எத்தனை கடை இருக்கு? 100 கடை இருக்குண்ணா. அது நினச்சேன். பார்த்தா 100 கடை மேலே இருக்குன்னு நினச்சேன். 100 கடை தானே இருக்குது. சரிண்ணா. இப்போ நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது ரேட்டு? 15,000 20,000 வரலும் இருக்குதுண்ணா. அப்படிங்களா? ஆமாம். சரிண்ணா. இங்கே பார்த்தா ரிட்டையர் சந்தையில் பார்த்தா 15,000 20,000 வரைக்கும் இருக்குதுங்க. எல்லாமே கடை நல்லா பெரிய கடை. என்ன பார்த்தா ரேட் பார்த்தா கரெக்டான ரேட் சொல்லியிருக்காரு. வேணுன்றவங்க அண்ணா மொபைல் நம்பர் சொல்கிறேன். நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அண்ணா உங்கள் மொபைல் நம்பர் சொல்லணும். 97. ஓகே. 91. ஓகே. 93. ஓகே. 38. ஓகே. 58. சரிண்ணா.
வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி கேளுங்க. ரிட்டையரில் தான் இருப்பார். அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளுக்கு கிட்ட இங்கே ஸ்டால் போட்டுன்னு இருக்காரு. அண்ணா பார்த்தா ரிட்டையரி சந்தைக்கு வந்திருக்காருங்க. நிறைய கடை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப அருமையான கடை. எல்லாமே பார்த்தோன்னா அடிக்கிறது மயிலம்பாடி துடுக்கு மிக்சிங் இருக்கு. அண்ணா கிட்ட கேட்போம். அண்ணா நீங்க என்ன ஊர்ல வரீங்க? அண்ணாங்க நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சிங்கண்ணா. சரி, மொத்தம் எத்தனை கடை இருக்கு நம்ம கிட்ட? நம்ம கிட்ட ஒரு 75 கடை இருக்குங்க. 75 கடை இருக்கு. ஆமா. சரி, நான் இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரு 24,000 இருந்து ஓகே 29,000 வரைக்கும் கிடா இருக்குங்க. ஓகே ஓகே. எல்லாம் பார்த்தா 1.5 வருஷத்துக்கு கிடாய்ங்க. ஆமா 1.5 வருஷத்துக்கு கிடாய்ங்கண்ணா. எல்லாம் பார்த்தா 1.5 வருஷத்துக்கு கடை. ஆமா. எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய கடை. எல்லாம் நல்ல கலசட்டு சரியான கொம்புங்க. ஆமாங்கண்ணா 55 கிலோ உயிரிட வருங்கண்ணா. 50ல இருந்து 55 கிலோ உயிரிட வருங்க. ஓகே ஓகே ஓகே. அண்ணா பார்த்தா ரிட்டையர்ல பார்த்தா ஸ்டால் போட்டிருக்காரு. ரொம்ப அருமையான தரமான கடை வச்சிருக்காரு. வேணுன்றவங்க அண்ணா மொபைல் நம்பர் சொல்ல நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ணா மொபைல் நம்பர் சொல்லலாம். 63 ஓகே 82 69 ஓகே 18 ஓகே 94ங்கண்ணா. சரிண்ணா சரிண்ணா. பேர் ஏழுமலைங்கண்ணா. சரிண்ணா ஓகேண்ணா ஓகே. சரிங்க. நம்மளோட கடை எவ்வளோ ரேட்ல இருந்து எவ்வளோ ரேட் வரைக்கும் இருக்குண்ணா? 30,000 20,000 வரைக்கும் இருக்குண்ணா. 20,000 இருந்து 30,000 வரைக்கும் இருக்கு. அண்ணா கடை பார்த்தா கடை வந்து 20,000 இருந்து 30,000 வரைக்கும் இருக்குங்க. இவ்வளோ அருமையான கடாவாக இருக்கு. அண்ணா மொபைல் நம்பர் சொல்றேன். நீங்க வந்து வாங்கிக்கலாம். அண்ணா மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. 98 ஓகே 43 சரிங்க 75 ஓகே 57 19. சரிண்ணா சரிண்ணா. சரி. ரெட்டேரி சந்தையில் பார்த்தோன்னா மதிய டைம் ஆயிடுச்சுங்க. நீங்கள் நம்ம இங்கே ரெட்டேரியில் சந்தையில் தான் இருக்கோம். ஆடுங்களுக்கு பார்த்தோன்னா தீவன தொட்டி தீவனம் முதல் கொண்டு எடுத்து வந்துடுறாங்க. குண்டூர் கடாங்க எல்லாமே எல்லாம் பார்த்தா எடுத்துன்னு வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. மதிய டைம் ஆயிடுச்சு. குண்டூர் கடாங்களாம் நிறைய வரத்து வந்திருக்குங்க. ஆடுங்க எல்லாம் ஸ்டால் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ரேட்னா ஸ்டார்டிங் ரேட் 15. ஸ்டார்டிங் ரேட் 15,000 இருக்கு சொல்றாரு. ரொம்ப அருமையா இருக்குங்க குட்டிங்க. வேணும்னு குண்டூர் ஆடு வந்து வாங்கிக்க. ரிட்டையர் சந்தையில் ஸ்டால் போட்டிருக்காரு. மொபைல் நம்பர் சொல்லுங்க. 7569 ஓகே 805259. ஓகே ஓகேண்ணா. அண்ணா பார்த்தா ரிட்டையர் சந்தைக்கு ஆடுகளை கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே பார்த்தா பியூர் நெல்லூர் திருப்பி நல்லா அருமையான ஷோ கடை மாதிரி சொல்லிருக்காங்க. சூப்பராக இருக்கு ஒரு கடாவும். லோடு இப்போ தான் இறக்கிருக்காரு. அண்ணா எங்கேருந்து வர்றாங்க? அண்ணா வணக்கண்ணா, எங்கேருந்து வரீங்க? வணக்கம்ண்ணா, நம்ம திருவண்ணாமலையிலேருந்து வரோம். அப்படி திருவண்ணாமலையிலேருந்து வரீங்களா? சரி, நம்மகிட்ட இப்போ எத்தனை கடை இருக்கு? இப்போ இதில் ஒரு 27 கடை கிட்ட இருக்குண்ணா. 27 கடை. ஒரு 27 கடை கிட்ட வந்துட்டு இருக்குது. சரிண்ணா, இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கு? ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ்னா ஒரு 55,000 ரூபாய். 55 ஜோடி சொல்கிறேன். ஒரு ஜோடி அதிகபட்சமாக 65,000 வரைக்கும் நம்மகிட்ட ஜோடியாவா? ஆமாம் அந்த அளவு நம்ம செலவு பண்ணிருக்கிறோம். சரிண்ணா சரிண்ணா. நம்ம ஆசிலேயே ஒரு 10,000 ரூபாய் கிட்ட இருக்கு. சரிண்ணா. இப்போ உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்களா? ஆமாம் 96 ஓகே 299 ஓகே 2424 ஓகே 8. சரிண்ணா. ரொம்ப அருமையான கடை வச்சிருக்காரு அண்ணா. ரிட்டையர் சந்தையில் ஸ்டால் போட்டிருக்காரு. எல்லாம் பார்த்தோன்னா நிறைய கடை வந்திருக்கு ரிட்டையரி சந்தைக்கு. எல்லாமே ஸ்டால் போட்டிருக்காங்க. நிறைய பார்த்தோன்னா ஸ்டால் எடுத்துன்னு வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. வேணுன்ற கடாவை நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. பக்ரீத்துக்கு 2 நாட்களே இருக்கிறதுனால எல்லாமே பார்த்தோன்னா அதிக அளவு பர்ச்சேசிங்க்கு வந்திருக்காங்க இஸ்லாமிய நண்பர்கள். எல்லாமே நிறைய வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா பார்த்தோன்னா குண்டூர் குட்டி எடுத்துன்னு இருக்காரு. எத்தனை பிள்ளை இருக்கு? எத்தனை பிள்ளை இருக்கு? 42. 42 ஆடு இருக்குங்க மொத்தம். ரேட் பிரைஸ்னா பிரைஸ் 40. ஒரு ஆடு வந்து 26,000 சொல்றாருங்க. ஒரு ஆடு வந்து 26,000 சொல்றாரு. எல்லாம் பார்த்தா குண்டூர் கடாங்க.
ஆடுகளுக்கு பார்த்தோன்னா தண்ணி வச்சிடுறாங்க, தீவனம் வச்சிடுறாங்க. ஏன்னா இங்கே வர ஆடுக்கு ஒரு நாள் விற்றுன்னு சொல்ல முடியாது, அடுத்த நாளும் இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் சந்தை இருக்குது தொடர்ந்து, இது ரிட்டேரி சந்தை. அதனால பார்த்தோன்னா வித்த கடைகள் போக மீது விற்காத கடைகள் எல்லாமே பார்த்தா தீவனங்கள் வைக்கிறாங்க. தீவனம் மட்டும் தண்ணி வைக்கிறாங்க. அண்ணா நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்கண்ணா? ஓங்கோல்லேருந்து வர்றாரு அண்ணா. ஓகே 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 அண்ணா ஓங்கோல்லேருந்து வர்றாரு. எத்தனை கடை நான் மொத்தம் எத்தனை கடை கொண்டு வந்திருக்கீங்க? மொத்தம் 150. அண்ணா பார்த்தா ஒரு 150 கடை கொண்டு அண்ணா பார்த்தோன்னா சரியான பெரிய பெரிய கடை அங்கே கொண்டு வந்திருக்காரு லாட்டில். என்ன பிளேஸ்னா ஓங்கோல் தானே? ஓங்கோல் வந்து வந்திருக்காரு. ரொம்ப பெரிய பெரிய சைஸ் கொம்பு இருக்கிற கடாங்க எல்லாமே நல்ல ஹெவியான கடாங்க. இது எல்லாமே பார்த்தா மேய்ச்சல் இருக்கிற கடாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கடை கொண்டு வந்திருக்காரு. ரேட் பேசியிருக்காங்க. மதுரை கடாங்க இது. மதுரையில் முட்டு கடை அது. அண்ணா பார்த்தோன்னா ரெட்டேரி சந்தைக்கு வந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கடை கிட்ட கொண்டு வந்திருக்காரு. அண்ணா கிட்ட கேட்போம் எவ்வளோ ப்ரைஸ். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. என்ன சொல்லுங்க. நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்கண்ணா? கொட்டாம்பட்டியில், மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியிலேருந்து வரேண்ணா. ஓகேண்ணா. இப்போ நம்மகிட்ட எத்தனை கடை இருக்குது? மொத்தம் 100 கடை இருக்கா? இருக்குண்ணா. சரிண்ணா. இப்போ நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோலேருந்து இருக்குண்ணா? எவ்வளோலேருந்து எவ்வளோ இருக்குது? 24லேருந்து 26, 27 வரையும் இருக்குண்ணா. 27 வரையும் கடை இருக்குது. ஆமாம். சரிண்ணா சரிண்ணா. இப்போ எல்லாமே 2 புல்லு கடாங்களா? ஆமாம். 4 புல்லு 6 புல்லு 4 புல்லு தானே எல்லாமே. எல்லாமே 4 புல்லு ஸ்டார்டிங். ஓகேண்ணா. அண்ணா கிட்ட பார்த்தா நல்லா பெரிய பெரிய கடாங்க எல்லாமே பார்த்தா ரொம்ப ஹெவி சைஸ் கடை வச்சுருக்காரு. 24, 26, 28 அந்த ரேஞ்சில் கொடுக்குறாருங்க. அண்ணா வந்து ரேட் பார்த்தா ஒரு ரீசனபிளாக சொல்கிறாரு. ரொம்ப அதிகமாக சொல்லலை, மீடியமான ரேட் தான் சொல்கிறாரு. எல்லாமே நிறைய பார்த்தா பெரிய பெரிய கொம்பு கடாங்க இருக்குது அண்ணா கிட்ட. ரெட்டேரி சந்தையில் தான் இருக்கேன் இப்போது. இன்னும் 2 நாளைக்கு இங்கே ரெட்டேரி சந்தையில் இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு அண்ணா. அண்ணா உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுண்ணா. 944 ஓகே 34 ஓகே 15 ஓகே 737. சரிண்ணா சரிண்ணா சரி. இந்த நம்பர் ஃபோன் பண்ணுவாங்கண்ணா, கஸ்டமர் ஃபோன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கொடுங்க. வர சொல்லுங்கண்ணா. ஓகே ஓகே நல்லது. ஓகே நல்லதுண்ணா. அண்ணன் பார்த்தோன்னா ஆவடியிலேருந்து வந்து இங்கே ரெட்டேரி சந்தையில் ஸ்டால் போட்டிருக்காரு. ஆவடியிலேருந்து வந்து போட்டிருக்காரு அண்ணன். கடாங்க பார்த்தா எல்லா வெரைட்டியில் வச்சுருக்காருங்க. ரெட்டேரியில் வச்சுருக்காரு அண்ணன் ஸ்டால் போட்டு. அண்ணா உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் சொல்லுங்கண்ணா. 99 ஓகே 62 ஓகே 00 ஓகே 37 ஓகே 57. சரிண்ணா சரிண்ணா. ஓகேண்ணா. அண்ணன் பார்த்தா மொபைல் நம்பர் சொல்லியிருக்காங்க. வேணுன்ற கடவை நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் டைரெக்டாக. ரெட்டேரி சந்தையில் ஸ்டால் போட்டிருக்காரு அண்ணன். ஆடுங்களை வாங்கிக்கிட்டு பார்த்தா வண்டியில் ஏற்றுறாங்க. ஃபேமிலிக்கு தேவையான ஒரு கடை 2 கடை அந்த மாதிரி வேணுன்றாங்க. வந்து ஆட்டோ இந்த மாதிரி ஜீப் இந்த மாதிரி வண்டியில் ஏற்றுறாங்க ரெட்டேரி சந்தையில்.